கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். என் அன்பு சகோதர சகோதரிகளுக்கு கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்கள். இந்த பரிசுத்த நாளிலே தியானிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் பரிசுத்த லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். லூக்கா 2:11. இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். Today in the town of David a Savior has been born to you. He is Christ the Lord. இன்று ஆண்டவராகிய மெசியா என்னும் மீட்பர் உங்களுக்காக தாவீதின் ஊரில் பிறந்திருக்கிறார். ஆமென். இன்று கிறிஸ்துவின் பிறப்பை கொண்டாடும் இந்த நாளில் இன்றைய தியான வசனம் கிறிஸ்துமஸின் முழு அர்த்தத்தையும் மிக அழகாக வெளிப்படுத்துகிறது. இன்றைய தினம் வெறும் பிறந்த நாள் இல்லை, இது மனிதரின் வரலாற்றை மாற்றிய நாளாகும். உங்களுக்காக இயேசுவின் பிறப்பு பொதுவான செய்தி மட்டுமல்ல, உங்களுக்கான தனிப்பட்ட இரட்சிப்பின் செய்தி. இன்றைய தியான வசனத்தில் 3 பெரிய சத்தியங்கள் அடங்கியிருக்கின்றன. 1, இயேசு பிறந்தார். 2, அவர் இரட்சகர். 3, அவர் ஆண்டவர், கர்த்தர், ராஜா. இது மனித வரலாற்றை மாற்றிய தினம். உலகம் இருளில் இருந்த சமயம், மக்கள் பாவத்தில் இருந்த சமயம், நம்பிக்கையின்றி வாழ்ந்த சமயம். இந்த இருளுக்குள் தான் தேவன் வெளிச்சத்தை, அதாவது இயேசுவை அனுப்பினார். நாம் தேவனிடம் செல்ல முடியாதிருந்தோம். பாவ இருள் நம்மை சுற்றி இருந்ததால் நம்பிக்கை இழந்து செய்வது அறியாது கலங்கி இருந்தோம். அதனால்தான் தேவன் நம்மிடம் இறங்கி வந்தார். பாவ இருளை நீக்க ஒளியாக வந்தார். அதுவே கிறிஸ்துமஸ். இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்களின் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது என்று ஏசாயா 9:2 வாசிக்கிறோம். கிறிஸ்துமஸ் என்பது இருளுக்குள் வந்த வெளிச்சம், லைட் ஆஃப் த வேர்ல்ட். உங்களுக்கு என்று சொல்லப்பட்டிருப்பதை கவனியுங்கள். உங்களுக்காக, பொதுமக்களுக்காக மட்டுமல்ல, உலகத்திற்காக மட்டுமல்ல, உங்களுக்காக, எனக்காக. இயேசு பிறந்ததன் நோக்கம் நம் பாவம், நம் பலவீனம், நம் கண்ணீர், நம் சமாதான குறைவு, நம் நித்திய நிலைமை இவற்றை மாற்றவே. அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை இரட்சிப்பார் என்று கூறியிருப்பதை மத்தேயு 1:21 வாசிக்கிறோம். இயேசு நல்ல போதகர் மட்டுமல்ல, பாவத்தை அகற்றும் இரட்சகர். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். கிறிஸ்துமஸ் என்பது தேவனுடைய அன்பின் சாட்சி. நம் தகுதியால் அல்ல, தேவனுடைய அன்பினால் நமக்கு ஒரு இரட்சகர் பிறந்தார். உலகம் பல விஷயங்களில் இருந்து இரட்சிப்பை தேடுகிறது. அதாவது பணம், அதிகாரம், மனிதர்கள், மருந்துகள், தத்துவங்கள் என்று. ஆனால் இயேசு மட்டும்தான் பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, நித்திய மரணத்திலிருந்து, ஆவிக்குரிய வீழ்ச்சியிலிருந்து முழுமையாக இரட்சிக்கிறார். அவரை தவிர வேறு ஒருவராலும் இரட்சிப்பு இல்லை. நாம் இரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழ் எங்கும் மனிதர்களுக்குள்ளே அவருடைய நாமம் தவிர வேறொரு நாமம் கொடுக்கப்படவும் இல்லை.
என்று மிக தெளிவாக கூறியிருப்பதை அப்போஸ்தலர் 4:12 வாசிக்கிறோம். கிறிஸ்து என்னும் இரட்சகர். கிறிஸ்து என்றால் அபிஷேகம் செய்யப்பட்டவர், மேசியா. கர்த்தர் என்றால் ஆண்டவர், ராஜா. அவர் மாட்டுக்குடிலில் பிறந்தாலும் ராஜாதி ராஜன், கர்த்தாதி கர்த்தர். இயேசுவின் நாமத்திற்கு முன்பாக எல்லா முழங்காலும் முடங்கும் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் கூறுவதை பிலிப்பு 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும். ஒரு நாள் எல்லோரும் அறிக்கை பண்ணுவார்கள். இன்று நாம் அறிக்கை பண்ணுவோம், இயேசுவே என் ஆண்டவர் என்று. கிறிஸ்மஸ் நமக்கு சொல்லும் 5 முக்கிய சத்தியங்கள். 1. தேவன் நம்மை மறக்கவில்லை. 2. தேவன் நம்மில் அன்பு கூறுகிறார். 3. தேவன் நம்மை காண வந்தார். 4. தேவன் நம் நன்மைக்காக வந்தார். 5. தேவன் நமக்கு புதிய வாழ்க்கை தருகிறார். மொத்தத்தில் இன்றைய தியான வசனம் மூலம் நாம் கற்றுக்கொள்ளும் பாடம், இன்று இயேசு நமக்காக பிறந்த இரட்சகர். இயேசுவின் பிறப்பு தற்செயல் அல்ல, தீர்க்க தரிசனத்தின் நிறைவேற்றம், தேவனின் திட்டம். இயேசுவின் பிறப்பு மனிதருக்கான பரிசு. உங்களுக்காக என்ற வார்த்தையின் ஆழம் கருணை மட்டுமே. இயேசுவின் பிறப்பு ஒரு புதிய வாழ்வு. இருளிலிருந்து வெளிச்சம், பயத்திலிருந்து சமாதானம், பாவத்திலிருந்து மன்னிப்பு, மரணத்திலிருந்து ஜீவன். இதற்கு நாம் செய்ய வேண்டியது, மேய்ப்பர்கள் போல தேடி செல்ல வேண்டும், ஞானிகள் போல அர்ப்பணிக்க வேண்டும், மரியாளை போல கீழ்ப்படிய வேண்டும், யோசேப்பை போல விசுவாசிக்க வேண்டும். கிறிஸ்மஸ் கொண்டாட்டம் மட்டுமல்ல, அவர் நம் வாழ்க்கைக்குள் பிறக்க வேண்டும். Christmas is not just a festival, it is God's rescue plan. Today's verse tells us a Savior is born. He is born for you. He is Christ the Lord. Jesus came to save us from sin, give us new life, bring light into our darkness, rule our hearts as King. The real meaning of Christmas is God came down so that we could be lifted up. Amen. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பரலோக பிதாவே, இன்றைய நாள் நாங்கள் சொற்களால் அல்ல, எங்கள் இருதயத்தினால் நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்காக இயேசுவை அளித்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். அவர் எங்கள் இரட்சகரும் எங்கள் ஆண்டவரும் என்பதை பரிபூரணமாக விசுவாசிக்கிறோம். எங்கள் உள்ளத்தின் இருளை அகற்றி உமது வெளிச்சத்தால் எங்களை வழி நடத்தும். இந்த கிறிஸ்மஸ் எங்களுக்கு வெறும் கொண்டாட்டமாக மட்டுமல்லாமல் எங்கள் வாழ்க்கை முழுவதற்கும் ஒரு புதிய தொடக்கமாக இருக்கட்டும். எங்கள் பாவத்திலிருந்து, பயத்திலிருந்து, கவலையிலிருந்து எங்களை விடுவித்து உம்முடைய பரிபூர்ண சமாதானம், சந்தோஷம், அன்பு எங்கள் வாழ்வில் நிறைவாக இருப்பதற்காக எங்களை முற்றிலுமாக தாழ்த்தி உம்முடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க பொறுப்பெடுத்துக்கோங்க, நீங்க வழி நடத்துங்க. எல்லா துதியும், எல்லா கனமும், எல்லா மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள தகப்பனே. ஆமென். I wish you all a very, very Merry Christmas. God bless you all.